சொல்கிறேன் மேடம் எல்லாம் விரும்பாத. ஒரு 1 வீக்காக நான் படுத்து படுக்கையாக கிடக்குறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேடம் லெமன் சாத்து ரசம்லாம் பண்ணி கொடுத்தாங்க, நான் சாப்பிட மாட்டேன்ட்டேன். இவ சாப்பிட்டா. இப்போ இவளுக்கு ஜுரம், காய்ச்சல், ஃபீவர் எல்லாம் ஒரு 3 நாளாக. எல்லாரும் திருஷ்டி பட்டுருச்சு, திருஷ்டி எடுங்க, கண்ணு பட்டுருச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கண்ணு பட்டுருச்சு, திருஷ்டி எடுங்கன்னு. இந்த கண்ணு பட்டுருச்சுன்ற மாதிரியான செயல்கள்லாம் இவங்க ஊர்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்ணை பட்டுருச்சு பத்தி தாலியன் இவங்க ஊர்லயும் இருக்கு. நான் ஆச்சரியமா வியந்து பிரமிச்சு போய் பிரம்மாண்டமா நிக்கிறேன். என்னடா மூட நம்பிக்கை ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஊர் பாரம்பரியம் மாதிரியே அவங்க ஊர்லயும் இருக்கு. திருஷ்டி அவங்க ஊர்ல எப்படி எடுப்பாங்கன்னு பார்ப்போம் நம்ம. ஹேர் ஸ்டைல் தலையில வச்சு ஒரு மந்திரம் சொல்றா. ஆனா அது என்ன மந்திரம் நம்ம என்னது ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த தண்ணியை வந்து என் தலையில வச்சு ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டா. இப்போ என்ன சொல்றான்னா இருக்கு, ஏதோ வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சதுன்றா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வாரத்துல நீயா நானா தமிழா அந்த ஷோலாம் கூட்டு போய் எங்களை பெருமைப்படுத்த போறான். இப்போ க்ளோஸ் அப்ல காட்டலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆயிலை வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ள போடுவா. இது வந்து நார்மல் ஆலிவ் ஆயில் தான். அப்படி போட்டு ஸ்ப்ரெட் ஆகணுமா? இட் ஷுட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என் மேலே யாரோ கண்ணு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போகணுமா? நான் புரியல, பார்ப்போம். நான் தண்ணியில் ஹாப்பி பர்த்டே கொண்டாடின்னு இருக்கேன். கொலை பண்றியா? நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஃபாரின்ல இருக்கவங்களாம் கொஞ்சம் அறிவாளிங்க, சூப்பர் அப்படின்ட்டு. இல்லை போல. எங்க ஊர்லலாம் 2 மிளகா, உப்பு, கொஞ்சம் துப்பு, அவ்வளோதான்.